ഒരു ക്യാരക്ടർ ചെയ്ത ശേഷം ഒരു പേഴ്സണലി ഒരു ചേഞ്ച് ഉണ്ടായിട്ടുണ്ടോ? ദാറ്റ് യു ലുക്ഡ് അറ്റ് സംതിങ് വിച്ച് ഇസ്, ഓ ദിസ് ഇസ് നോട്ട് ദ വേ ഐ ഷുഡ് ബി തിങ്കിങ് എന്ന് തോന്നിയിട്ടുണ്ടോ? நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து எந்த கேரக்டர் வேணாம் அதை பற்றி யோசிப்போம்ல. சே அபவுட் யூ திங்க் அபவுட் தட் கேரக்டர் ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் 3 months, 3 to 4 months, அப்புறம் டப்பிங் வரைக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒன்று ஒரு சின்ன பிக்சல் உங்கள் மேலே ஒட்ட தான் செய்யும். அது இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல அது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக நான் பாலாஜி தரணிதனுடைய பத்தான்னு ஒரு படம் நடித்தேன். எனக்கு அந்த படம் முடிச்சதே பிடிக்கல. எனக்கு அந்த கேரக்டர் இனிமேல் நான் வந்து இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன். நான் இது வரைக்கும் நான் எதுக்கு இது வரைக்கும் இது மாதிரி கவலைப்பட்டேன்னு கூட எனக்கு தெரியல. நான் பாலாஜிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னால் இன்னமும் அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வர்றது இல்லை, அந்த கேரக்டர் இல்லையன்னு. எனக்கு தலைவன் தலைவி பண்ணும்போது எனக்கு அந்த செட்டு பாண்டியராஜ் சாரோட ஒர்க் பண்ணது, அவர் அப்புறம் அந்த அவருக்கு போட்ட அந்த ஹோட்டல், அது சொல்லிட்டு அந்த ஹோட்டல் செட்டு, அந்த லொக்கேஷன்ஸ்லாம் அவங்க வச்சிருந்தாரு. அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், இதுவே தனி லைஃபாக இருக்குது சார் அப்படின்னு அவர் சொன்னேன். அந்த கோயிலாக இருக்கட்டும், அந்த ஹோட்டலாக இருக்கட்டும், நிறைய இடத்துல நித்யாவோட பெர்ஃபார்மன்ஸ், இல்லை என் ஃபேமிலி, எனக்கு அம்மா நடிச்ச தீபாக்கா, சரவணா சார், எல்லாருமே சரி. அது வந்து அவர் வந்து ஒரு கிரியேட் பண்ணுற, எனக்கு அது வந்து மொத்தமாக அந்த யூனிவர்ஸ் அந்த அந்த அது கிரியேட் பண்ண அந்த உறவுகள் எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த கதையாக ரொம்ப பிடிச்சது. எனக்கு இது வந்து இந்த கேரக்டரை வந்து பத்தாவை வந்து ஐயோ இனிமே எனக்கு என் லைஃப்ல அவன் இல்லையா அப்படின்னு இருந்தது. அது ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் நான்.